நம்ம எவ்வளவுதான் புதுசா பொம்மைகள் வாங்கி கொடுத்தாலும் குழந்தைங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் அதிகமாக விளையாடுவாங்க. இதை கண்டிப்பா நீங்களும் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ரியல் லைஃப் டாய்ஸ் வச்சு விளையாடுறதுக்கு பேரு ஹியூரிஸ்டிக் பிளே. இதை நம்ம டிஸ்கரேஜ் பண்ணவே வேண்டாம். ஏன்னு சொல்றேன்னு தெரியுமா? நம்ம ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறோம், எஸ்பெஷலி ஒரு கார் பொம்மையோ இல்ல ஒரு ட்ரெயின் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறோம்னா, கார்னா இப்படிதான் ஓட்டணும், ட்ரெயின்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிடும். ஸோ குழந்தைங்களுடைய திங்கிங் அதோட ஸ்டாப் ஆயிடும். மேற்கொண்டு அவங்களால இமேஜினேஷன் பண்ணவே முடியாது. பட் இந்த மாதிரி ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு அவங்க யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே ஓப்பன் எண்டடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கிச்சன்ல ஒரு தட்டை எடுத்துட்டு அதை வச்சு கரண்டி வச்சு தட்டிட்டு இருப்பாங்க. இல்ல சின்னதா ஒரு நேச்சர் வாக் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா லீவ்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதில் ஏதாவது ஒரு கிரியேட்டிவா பண்ணுவாங்க. ட்விக்ஸ் சின்ன குச்சிகள் வச்சு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் டாய்ஸை வச்சு பண்ணும்போது அவங்களுடைய இமேஜினேஷன் நல்லா டெவலப் ஆகும், அவங்களுடைய சென்சஸ் நல்லா டெவலப் ஆகும். அதே மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ ஓப்பன் எண்டடா இருக்கும் போது அதை எவ்வளோ வேணாலும் அவங்களால எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி விளையாட முடியும். ஸோ இந்த ரியல் லைஃப் டாய்ஸ் வச்சு விளையாடுறதுக்கு பேரு ஹியூரிஸ்டிக் பிளே. ஸோ இதை உங்க குழந்தைங்க பண்ணாங்கன்னா ப்ளீஸ் என்கரேஜ் தெம். டாய்ஸ் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் இந்த மாதிரி ரியல் லைஃப் டாய்ஸை வச்சு அவங்களால டெஃபினெட்லி விளையாட முடியும். பட் மேக் ஷுர் தே ஆர் ஆல் வெரி சேஃப்.